அழுத்தத்துக்கும் வலியுறுத்தலுக்கும் பிடிவாதத்திற்கும் என்ன வித்தியாசம்? இந்த அழுத்தத்திலும் வலியுறுத்தலிலும் எதிரில் இருப்பவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மனசை மாத்திருவாங்க. இவங்க இந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா, அதை வலியுறுத்தி சொல்றாங்கன்னா அது சும்மா இல்ல. அந்த எதிரில் இருப்பவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, அதை எஜுகேட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து அவங்க மைண்டை வந்து இவங்க இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அவங்க அதை ஒத்துக்க வச்சிருவாங்க. அவங்களாவே அதை செய்யக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. இது வந்து மேச ராசி மேச லக்னம் வந்து நல்லா இருந்தா அல்லது கெடாம இருந்தா, ஆனா கெட்டு போயிருந்தா பிடிவாதம் வந்துடும். அந்த பிடிவாதம் வந்து என்ன பண்ணா, நான் சொல்றதை நீ செய், அதெல்லாம் பேசாத, நான் இப்படி சொன்ன ஒரு சொல்லிட்டு மாத்திக்கிறது. அவன் சொல்லுவான், சார் இப்படி செஞ்ச தீமை வரும் சார், அதான் நான் சொல்லிட்டேன்ல, நான் சொல்லிட்டா பேக் அடிச்சு, அது பிடிவாதம். அப்படிங்கிற கருத்துல போய் அந்த எதிரில் இருப்பவங்கள வேலை வாங்குறவங்கள வேற வழி இல்லாம இவருக்கு ஒத்துக்க வச்சிடும். அவங்க வந்து இவருக்கா விட்டு கொடுத்தாரு, அவர் சொல்றபடி செஞ்சுட்டு போலாமா, நமக்கு என்னப்பா, நம்ம சொன்னா அவர் பிடிவாதமா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்கள மாத்திடும். விட்டு கொடுத்து போகாத தன்மை எந்த அளவுக்கு தீய குணமோ, அதே போல மத்தவங்க நமக்காக விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற தன்மையில செயல்படுறது. அதுல பரஸ்பரம் போயிடும். வலியுறுத்தலுக்கும் அழுத்தி சொல்வதற்கும் பிடிவாதத்திற்கும் சின்ன வித்தியாசம் தான். ஆனா அழுத்தமும் வலியுறுத்தலும் அடுத்தவங்க மனசை மாத்தி ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு ஹார்மோனியஸ், ஒரு இசைவான காரியத்தை வந்து செய்ய வைக்கும். ஆனா பிடிவாதம் அடுத்தவங்களை அடிமைப்படுத்தும். செவ்வாய் சூரியன் நல்ல நிலையில் இருந்தா அவங்க புரட்சியையும் திருத்தங்களையும் கொண்டு வருவாங்க. ஆனா அவங்க கெட்டு போயிருந்தா தீவிரவாதத்தையும் சர்வாதிகாரத்தையும் சட்டத்தை அணுகாமல் சீர்தூக்கி பார்க்காம தானாகவே தண்டனை கொடுக்கும் தன்மையும், தன் பேச்சை கேட்டு நடக்கவில்லை அப்படின்னா அந்த காரியத்தை கெடுத்துருவேன் அப்படிங்கிற தன்மையில செயல்படுவாங்க. இந்த கருத்தை வேணுங்கிற அளவுக்கு நான் அழுத்தமாவும் வலியுறுத்தியும் சொல்லிட்டேன்.